இன்றைக்கு மணல் கொள்ள நடந்ததில்ல. நேற்றைய தினம் மாண்புமிகு பாரத பிரதமர் இந்த மணல் கொள்ளை பற்றி தெளிவா பேசினார். நினைச்சிட்டு இருக்கிறாங்க என்னமோ திமுக ஆட்சியில் இருக்குது, இந்த மணல் கொள்ளையை அதிகாரிகளும் துணை நின்றுக்கிறாங்க, அதையெல்லாம் ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக கொள்ளையடிச்சிருக்கு. தம்பி, சேட்டலைட் மூலமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. சேட்டலைட் மூலமாக எங்கெங்க மணல் அள்ளப்படுது, எந்தெந்த லாரி அள்ளப்படுது, அந்த லாரியுடைய எண் முழுவதும் பதிவாகி இருக்குது. ஆகவே அதிமுக ஆட்சி மக்களுடைய துணையோடு அமைந்தவுடன் மத்திய அரசு துணையோடு சேட்டலைட்டில் பதிவு செய்யப்பட்ட அதையெல்லாம் சட்ட நீதியாக எடுக்கப்பட்டு இந்த மண கொள்ளையில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த மணல் கொள்ளைய தடுப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களோடு அறிவிச்சவர் விஜயபாஸ்கர் அவர்கள் சம்பவ இடத்துக்கு போறார். இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாதா, காவல்துறைக்கு தெரியாதா, வருவாய்த்துறைக்கு தெரியாதா இவள் கொள்ளையடிப்பது? ஆயிரக்கணக்கான லோடு ஒரு நாளைக்கு காவிரி ஆற்று மணல் இன்றைக்கு மாபியா கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கொள்ளையெல்லாம் கண்டுகொள்ளாம இருந்தாங்கல்ல. அதிமுக சார்ந்த மாவட்ட சாத்திர விஜயபாஸ்கர் அவர்கள் அதை தடுத்து நிறுத்தினார். சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு புகார் கொடுத்தார். அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறீங்க. அதிமுக ஆட்சி மலரும், சட்ட நீதியாக அவர் பதில் சொல்லியே ஆக வேண்டும். பொன்மனச்செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாடலை பாடியிருப்பார். அழகான பாடல். பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்படியெல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சுதான் அன்றைக்கு தெய்வ சக்தி உள்ள நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடியிருக்கார். திட்டம் போட்டு திருடர கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. திட்டம் போட்டு திருட கூட்டம் திருடி கொண்டே இருக்கிறது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அன்றைக்கு பாடிய பாடல். ஆனா அன்றைய காலம் வேற, இன்றைய காலம் வேற. இன்றைய காலம் திருடனா பார்த்து திருண்டாவிட்டால் திருடனை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்போம். அது மட்டுமல்ல, என்றைக்கும் தர்மம், நீதி, உண்மை, என்றைக்கும் தர்மம், நீதி, உண்மை வென்றே தீரும். அதாவது ஏதேதோ கண்டுபிடிப்புக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் சரி, இந்திய அளவிலும் சரி, ஏதேதோ கண்டுபிடிப்புக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கிறாங்க. ஆனா இந்த டப்பு எப்படி வாங்குறது? அதற்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னா செந்தில் பாலாஜி கொடுத்தா சரியா இருக்கும்.